శ్రీనివాస శ్రీ వెంకటేశ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கோடி புண்ணியம் தரும் புரட்டாசி மாத சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக அகில உலகை காக்கும் கடவுளான பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி முழுவதும் விரத நாட்களாகத்தான் இருக்கும். தமிழ் மாதங்களில் 12இல் 6வது மாதமான புரட்டாசி மாதத்திற்கு மாபெரும் சக்தி உண்டு. இது காக்கும் கடவுளான பரம்பொருள் மகாவிஷ்ணுவுக்கு சிறந்த மாதமாகும். ஒவ்வொரு மாதத்திலும் விரத நாட்கள் இருந்தாலும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரத நாட்களாகத்தான் இருக்கும். சனிக்கிழமை விரதம், நவராத்திரி விரதம் என தினம் தினம் திருவிழா கோலமாகத்தான் புரட்டாசி மாதத்தில் இருக்கும். பரம்பொருள் பெருமாளை சனிக்கிழமையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு என்பார்கள். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது மதத்தின், அதாவது வைணவ மதத்தின் மாபெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரிய மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று. புதனின் அதிதேவதையாக இருப்பவர் பரம்பொருள் மகாவிஷ்ணு. எனவேதான் விஷ்ணுவின் அருளை பெற உகந்த மாதமாக திகழ்கிறது சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம். மாதங்களில் நான் மார்கழி என கண்ணபரான் கூறியவாறு அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மாதம்தான் புரட்டாசி மாதம். பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த ராசியின் கன்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி சிறப்பு மிக்கது. புரட்டாசி மாதத்தில் தான். ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனை ஏற்பாடுகள், பிரம்மோற்சவங்கள் மாபெரும் கோலாகலமாக நடைபெறுகிறது. புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்த புரட்டாசி மாதமானது புதன்கிழமையில் பிறப்பது மாபெரும் சிறப்பு மிக்கதாகும். முக்கியமாக புதன் பகவான், அதாவது புதன் ஆதிக்கம் நிறைந்தவர் தான் பரம்பொருள் பெருமாள் அவர்கள். அவருடைய அதிதேவதையாக விளங்கும் பெருமாளுக்கு மாபெரும் சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமையில் இந்த புரட்டாசி மாத பிறப்பு என்பது சால சிறந்தது. இந்த புரட்டாசி மாதம் இந்த பெருமாளை வழிபடுவதால் கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தும். புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்கள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது. யமனுடைய பயத்தை நீக்கவும் அவர்களுடைய துன்பங்களை விளக்கவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான பரம்பொருள் பெருமாளை வணங்குவது ஒரு சிறப்பம்சம். ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் அவரை நினைத்து விரதம் இருப்பது ரொம்ப நல்லதாகும். அப்படி விரதத்தினை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கேற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தால், முடிந்த அளவு அன்னதானமும் செய்து வந்தால் பெருமாளுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். பரம்பொருள் பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான். இதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கிறது. புரட்டாசி சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவர்கள் அவதரித்தார். அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுப்புலன்கள் குறைய காக்கும் கடவுளான பரம்பொருள் பெருமாளை வணங்குவது வழக்கத்தில் இருந்து வருகிறது. புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டது. விஷ்ணு பெருமான், சிவபெருமான், அம்பன், விநாயகர் வழிபாடு புரட்டாசியில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆன்மீக மாதமாகவும் புரட்டாசி மாதம் திகழ்கிறது. குறிப்பாக புரட்டாசி மாதம் என்றதுமே அனைவருக்கும் முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பதி ஏழுமலையான் வழிபாடுதான் நினைவுக்கு வரும். அதனால்தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்றும் சொல்வார்கள். இந்த வைணவ மக்கள் அனைவரும் கண்டிப்பாக உலகத்தில் எங்கு இருந்தாலும் பரம்பொருள் திருப்பதி போன்ற பெருமாள் கோவில்களுக்கு சென்று வருவார்கள். முக்கியமாக வாகனங்களில் சென்றாவது ஒரு முக்கியமான பெருமாள் தலத்திற்கு சென்று வருவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். புரட்டாசியில் விரதத்தை தவிர அனந்த விரதம், ஏகாதசி விரதம் உள்ளிட்ட ஏராளமான விரதங்கள் உள்ளன. புரட்டாசியில் பெருமாளுக்கிணையான சிவபெருமான், அதாவது சிவபெருமானை நினைத்து வழிபடுவது சாலச் சிறந்ததாகவே இருக்கிறது. முக்கியமாக இந்த நாட்களில் பரம்பொருள் பெருமாளை நினைத்து வழிபடுவது சிறப்பம்சமாகும். அதுபோல அம்பாளுக்கு உகந்த நவராத்திரி 9 நாட்கள் வழிபடும் புரட்டாசியில் வர உள்ளது. அதோடு லலித சஷ்டி விரதம், உமா மகேஸ்வர விரதம், கேதார கௌரி விரதம் ஆகியவை அம்பாளுக்கு உகந்த புண்ணிய நாட்களாகும்.
புரட்டாசியில் வரும் தூர்வாஷ்டமி விரதம், சேஷ்டா விரதம் ஆகியவை 2 விரதங்களும் விநாயகப் பெருமானுக்கு உரிமையாகும். இந்த நாட்கள் விநாயகரை வழிபட்டால் அது அருளை முழுமையாக பெறலாம். புரட்டாசி என்று நாம் பெருமாளை வழிபடும் போது திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளே நமஸ்காரம். அனைத்து மங்களங்களையும் அருள்பவரே, வேண்டும் வரங்களை எல்லாம் வழங்குபவரே, மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே என நமஸ்காரம் செய்ய வேண்டும். பாரம்பூர் மகாலட்சுமி வசிக்கும் அழகான மார்பை உடையவரே, துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகள் புளியவரே, சீனிவாசா உமக்கு நமஸ்காரம் என்று மனமுருகி சொல்லி வழிபட வேண்டும். இது துதியை சொல்ல சொல்ல சகல செல்வங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் படத்தின் முன்னர் நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். இதனால் தான் புரட்டாசி மாதம் பல புண்ணியங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது. முக்கியமாக கோடி புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் என சொல்வது வழக்கமாகும். இன்றைய நாட்களில் பரம்பொருள் பெருமாளை வழிபடுவதால் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறைந்து கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் நல்ல பலன் தரும். சனீஸ்வரனுடைய வாதாடி தன் பக்தனுக்காக போராட்டம் நடத்திய மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்வால் தான் பரம்பொருள் பெருமாளை புரட்டாசி மாதத்தில் அனைவரும் வழிபடுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.